வெல்கம் டு விகே ஃபேமிலிஸ். வணக்கங்க எல்லாருக்கும். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏர்லியராக 5 மணிக்கே கிளம்பிட்டோம். புரட்டாசி சனி சாமி கும்பிட்டுருக்கோம் வேனில் ஏறினதுக்கப்புறம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டிபுதூர் பெருமாள் கோயிலுங்க. அவினாசி சேவூர் பக்கத்தில் இருக்க அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், பக்கத்தில் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு 7 கால் கட்ட கோயிலுக்கு வந்தோம். அங்கெல்லாம் இந்த ராட்டினம் தூரி எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் ஒரு 8-9 மணி இப்போதான் ஓப்பன் பண்ணுவாங்களாட்ருக்கு. கோயிலுக்குள்ள மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால அங்கே எடுத்துகிட்டு போகல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம். இது அங்கே எடுத்த கிளிப்பு தான். அங்கேயுமே செம்ம கூட்டம், அதனால் சாமி கும்பிட்றப்ப இந்த கிளிப்பை எடுக்க முடியலை. சாமி கும்பிட்டுட்டு மண்ணை சாப்பிட போகையில் எடுத்தது தான் அந்த கிளிப்பெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் சாமி கும்பிட்டு சுற்றிட்டுருக்கோம். இப்போ அன்னதானம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக இது போயிட்டாங்க. அங்கேயும் அப்படி தான் ரூல்ஸ், மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்து வெண்பொங்கல் லெமன் சோறு கொடுத்தாங்க. சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். செம்ம மலைங்க பண்ணாரி. அந்த 2 கோயில்லையுமே நம்ம எடுக்க முடியலை. நம்ம பண்ணாரியில் அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லை. பாருங்க, மழை தம்பி வேறு ஓடிட்டே இருக்கிற மலைக்கு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 2-2:30 இருக்கணும். இதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 1 கோடி சிவலிங்கம் உள்ள கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம நல்லா ஜாலியாக ஃபன்னாகவே போயிட்டு இருந்துச்சு. நமக்கு தோட்டத்துக்குள்ளேயே தான் அந்த வழி சூப்பராக இருந்துச்சுங்க. வியூவெலாம் பார்க்க. இது பார்த்திங்கன்னா சம்மங்கி மாலையில் வச்சு கட்டுவாங்க பார்த்திங்களா, சைவ மாலை. அந்த மாலையில் வச்சு ஃபுல்லாகவே அதே தான் போட்டுருந்தாங்க சக்தி சைடு. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. எல்லாமே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டுருந்தோம் வேனில். பார்த்துட்டு இப்போ நேராக அங்கே போகிறோம் சிவன் கோயிலுக்கு. இடையில வந்து ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அப்படி கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். நம்ம இது மஞ்சள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மஞ்சள், வாழை, கீரை இதெல்லாம் தான் போட்டிருந்தாங்க அந்த சைடில். நல்லா சைலண்ட்டாக அமைதியாக இருந்துச்சுங்க ஊரே. பாருங்கள், இவ்வளோ பெரிய தோட்டத்துக்குள்ள ஒரே ஒரு வீடு மட்டும் இப்படி தான் இருக்குது. நம்ம போயிட்டே இருக்கிறோம் கோயிலுக்கு. இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பெருமாள் கோயில் தான் போகிறோம். மலை கோயில் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கோயிலுக்கு போனது நம்மளால் எடுக்க முடியல. பாருங்கள், நம்ம வந்தாச்சு. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாம் இது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வர்ற சிலை பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் வச்ச சிலையாமல் இது. ஃபுல் வியூ இப்படி தாங்க இருந்துச்சு. மலை மேலே தான் போனோம். இது ஒரு மலை கோயில் தான், சின்ன மலை, அந்தளவுக்கு பெருசில். இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 1 கோடி சிவலிங்கம் இருக்குதுங்க இந்த கோயிலில். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். தூரத்தில் இருந்து பார்க்கறனால உங்களுக்கு தெரியுது. பக்கமாக தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம இங்கேயும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். பாருங்கள், இப்போ தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா கிளியராக. பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் சிவலிங்கம் நிறைய இருக்குதுங்க மேலேயும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வேனில் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. பெருமாள் கோயிலில் அதுக்கு முன்னாடி மாயவனம்னு சொல்லிட்டு ஒரு கோயில். இது வந்து பத்திரகாளி அம்மன் கோயில். வெளியே இருக்கிற சிலையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால வெளியே மட்டும் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நான் வச்சுட்டேன். உள்ளே சாமி ஃபோட்டோ எடுக்கலை நான். அப்புறம் இந்த சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு இது பக்கத்துலேயே ரோடு தான் கிராஸ் பண்ணணும். ஒரு சின்ன ரோடு இருக்குது. அடுத்து நம்ம வேட்டைக்காரன் முனி சாமி இருந்தாங்க, அவங்களையும் கும்பிட்டுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் நான் காட்டுற மாதிரி ஒரே ரோடு தான் குறுக்க. இந்த கோயில் தான் அது மாயவனம் சொல்லிட்டு இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. செம்ம பெருசுங்க கோயில். ஆனால் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக ஒரு பெரிய மண்டபமாக இருக்கும். சுற்றி காட்டுற பாருங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது கோயிலே. நான் கோபுரத்தை மட்டும் சாமியெல்லாம் ஒன்றும் கிளிப் எடுக்கல. ஐயர் அக்ரஹாரம் எப்படி போகாத மாதிரி சந்துக்குள்ளே போகிறது ஒரு சாமி, சந்துக்குள்ளே போகிற சாமி எப்படி. இது வந்து தீர்த்தம். நம்ம ராமேஸ்வரத்தில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, அது மாதிரி 9 தீர்த்தம் இருக்குதாம்மா, 12 தீர்த்தம் இருக்குதாம்மா, 5 கோபுரம். இதை வந்து ஒரே ஆள் தான் கட்டுறாரு பாருங்க. ஒரே ஆள்னா வேலை செய்கிற முறையில் ஒரு ஆள் தான் வந்து இதுக்குள்ளே எல்லா பேமெண்ட்டும் ஒரு ஆள் தான் போட்டுட்ருக்குறாரு. அதை கும்பிட்டுட்டு நம்ம டைம் ஆச்சுன்னு கிளம்பியாச்சுங்க. பாருங்க, இன்னும் வேலை முடியாமல் இருக்குது. சப்போஸ் இன்னொரு நாள் வரலாம். அப்புறம் வேனுக்கு வந்துட்டாங்க சாமி கும்பிட்டு. சரியான வேர்வை. இதெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கிற ஃபோட்டோ சிவன் கோயிலில் எல்லாம் குரூப்பாக நின்னோம். அதுக்கப்புறம் யாரையுமே அசம்பிள் பண்ண முடியல. எல்லாம் அங்கங்கே ஓடுறாங்க. யாரையுமே பிடிச்சி நிற்க வைக்க முடியல. இதுலேயே 2 ஆள் மிஸ் ஆகிட்டாங்க. அப்போ சிவனை கும்பிட்டாங்க நம்ம. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.